ஒவ்வொரு பெண்ணும் விளங்கணும். நான் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால ஏண்ட சொர்க்கம் என்ற உம்மா வாப்பா. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால ஏண்ட சொர்க்கம் ஏண்ட உம்மா வாப்பா, வேற யாரும் இல்லை. அவங்களோட பொருத்தத்தை நான் அடைஞ்சிடும். எப்ப இது திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால. திருமணம் முடிச்சிட்டாச்சு, தாரு பாப்பா, பெண்ணை பெத்த வாப்பா, உங்களோட வாப்பா உங்களை முடிச்சு கொடுக்க முன்னால திருமணம் முடிச்சு வைக்க போறாரு உங்களை. அந்த நேரத்தில் உன கணவர கைய பிடிச்சி ஜவ்வஜ்துக பின்தி ஏண்ட மகளை நான் உங்களுக்கு முடிச்சு தந்துட்டேன் பொறுப்பு கொடுக்கிறார். இப்ப உங்களோட கணவர் என்ன செய்யறாரு? கபில் டு, நான் ஏத்துக்கொண்டுட்டேன். அவர் என்ன செய்யறாரு? ஏத்துக்கொள்றாரு. இந்த உடன்படிக்கை சாதாரணமான உடன்படிக்கை அல்ல. அல்லாஹ் சொல்றான், மீசாக்கன் கலீதா, ஒரு பலமான உடன்படிக்கை. இது பலமான உடன்படிக்கை. இதுக்கு சாட்சி ரெண்டு பேரை வைக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருக்கும், ரெண்டு பேரை விட உயர்வான சாட்சி அல்லாஹ். அல்லாஹ் சாட்சியா இருக்கிற அந்த இடத்துல. முடிச்சு கொடுத்துட்டேன் வாப்பா சொன்னாரு. உங்களோட சாதாரணமா இந்த ஒப்படைச்சிட்டமால இதுக்கு சொல்ல ஈஜாபு கபூல். ஒப்படைத்தார், ஏற்றுக்கொண்டார். யார் ஒப்படைச்ச? உங்களை மொத்தமாவே ஒப்படைச்சிட்டார். யாருக்கிட்ட? வாப்பா, கணவனுக்கிட்ட. இதுக்கு பின்னால நீங்க பாரம் கணவனுக்கு தானே தவிர வாப்பாக்கு இல்ல. முழு வாப்பாட அந்த தரத்தையும் கணவனுக்கு தூக்கி கொடுத்துட்டார். அதில் அர்த்தம் இமாமார்கள் சொல்றாங்க, மருமகனே, என்ற மகள் இவ்வளவு காலம் ஏண்ட சொர்க்கமா இருந்தார். இதுக்கு பின்னால நானல்ல சொர்க்கம், நான் தான் மகளுக்கு சொர்க்கமா இருந்தேன். இதுக்கு பின்னால சொர்க்கமும் நீ. ஏண்ட மகள் இவ்வளவு காலம் எனக்கு வழிபட்டு வந்தால் இதுக்கு பின்னால எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் மருமகனே வழிபடணும். தூக்கி கொடுத்துட்டார் வாப்பா, பொறுப்பு கொடுத்துட்டார். இத கணவன் கபூல் செய்யறாரு. நான் ஏற்றுக்கொண்டுட்டேன். சொர்க்கம் கொண்டு போற வரைக்கும் ஏண்ட மனைவியை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன். நான் சொர்க்கமாக இருப்பேன் என்று ஏற்றுக்கொண்டுட்டான்.